பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் வசனத்தோடு வீடியோ மூலமாக உங்களை காண்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேக நாள் ருசி பார்த்து எங்கே போனாலும் எனக்கு அடக்கலம் கிடையாது, எங்கே போனாலும் நன்மை எல்லாம் ஆபத்தான ஏரியாவாக இருக்குது, மனிதர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் எங்கே சென்றாலும் எனக்கு ஆபத்தான நிலைமை இருக்கிறது. ஒரு தாவீது என்று மட்டும் சொல்கிறாரு, நான் உம்முடைய கூடாரத்தில் சமாதா காலமும் தங்குவோம் வா, எனக்கு அங்கே வந்தால் தான் நிம்மதி, வேறு எங்கே எனக்கு நிம்மதி கிடைக்கல, ஆசீர்வாதம் இல்லை, எங்கே போனாலும் என்னை நெருக்கிறார்கள், என்னை வளர விடாதபடி பண்ணுறாங்க, வேலை ஸ்தலத்துலேயும் அநேக இடத்துலையும் நினைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, இயேசுடைய கூடாரத்தில் முதலாவது நீங்கள் தங்குங்க. தாவீது வாழ்க்கையில் அநேக பேர் போராட்டம் பண்ணினார்கள், அநேகர் நெருக்கினார்கள், அவர் அநேக இடத்துல கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆனாலும் அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். எப்பொழுதும் தேவனுடைய துதி அவர் வாயில் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், எந்த காலத்தில் வெட்கப்பட்டு போவே இல்லை. எத்தனை பேர் நெருக்கினார்கள், எல்லாரையும் மடங்கடித்தான். தாவீதுக்கு ஒரு விளக்க வைத்தாருங்க. ஏன்னா உண்மையாய் உத்தமாய் தேவனுக்காக ஓடினான். அவர் தான் சொல்கிறாரு, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களில் தங்குவேன். ஏன்னா எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லைப்பா, உம்முடைய கூடாரத்தில் நான் அமர்ந்தனா போதும், உன் வாசஸ்தலத்தில் நான் அமர்ந்துன்னு நிம்மதியாக இங்கே வாழ்ந்தா எனக்கு போதுமான்னு சொல்லிட்டு தாவீது ஒரு அற்புதமான வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சந்தோஷம் வேணும்னு சொன்னால், நம்முடைய கூடாரத்தில் சமாதானம் வேணும்னு சொன்னால், தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய பாதப்படியில் நாம் தினந்தோறும் அமர வேண்டும், தினந்தோறும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் உமது செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். அப்போ செட்டையின் மறைவுனா ஒரு அமைதியான ஒரு ஜீவனம், ஒரு அமைதியான ஜீவனம் பண்ண முடியும் நம்மளால். எத்தனையோ பேர் நெருக்கலாம், எத்தனையோ வியாதி நெருக்கலாம், வறுமைகள் நம்ம நெருக்கலாம், கடன் தொல்லைகள் நெருக்கலாம், அநேக போராட்ட உறவினர்கள் நம்ம நெருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய மறைவில் நம்ம அடையும் போது அவர் செட்டை நிலையில் நம்ம பாதுகாத்து கொள்வார். அவர் தான் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்றார். நீ யாரை நம்புறீங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனை நீ நம்புறீங்க. அவர் நம்பும் போது தான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவோம்பா, நீ தான்பா எனக்கு சமாதானம், நீ தான்பா எனக்கு அமைதி கொடுக்குறவர், நீ தான்பா என் வியாதியை போக்குறவர், நீ தான்பா என்னை உயர்த்துகிறவர். யாரெல்லாம் நம்புறீங்களோ நிச்சயமாக உன் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேக ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.